விஐபியில கூட்டு வந்து 1/2 மணி நேரம் உள்ள உட்கார வைக்கிறீங்க. ஏன் பக்தரை வந்து ஒரு 30 செகண்ட் நிக்க வச்சா என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்ன லாபம்? பக்தர்களை நிக்க வச்சா எங்களுக்கு என்ன லாபம்? விஐபிகளை நிக்க வைத்தால் எங்களுக்கு லாபம் இருக்கும், பரிசுகள் கிடைக்கும், பணம் கிடைக்கும். பதவி நாங்க விஐபிகளுக்கு எல்லாம் 500 லட்சம் 1000 லட்சம் கொடுக்கணும். அவங்களுக்கு 1000 மிச்சம் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அப்படியே ஒரு சூழ்நிலை நாங்க விஐபி கொடுத்தனால எங்களுக்கு அவங்களுடைய அருள் கிடைக்கும், அவங்களால பதவி உயர்வு கிடைக்கும், இல்ல எக்ஸெஷன் கிடைக்கும், அவங்களால பரிசுகள் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டியது விஐபியோட இல்ல பெருமாளோட விஐபிகளோட அருள் தான். மனுஷனை செருப்பாலடி தவிர இவெல்லாம் ஒரு ஐயருன்ட்டு பேசிட்டு இருக்கான். விஐபிங்களுக்கு முதல்ல லட்டா நம்ம மிச்சம் இருக்கிறது மீறி இதை பார்த்து கொடுப்பாங்க. சாமியை கூட வச்சு வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். சாமி வந்து நீங்க வீட்டுல கும்பிட்டாலும் அது சாமி தான், நீங்க போய் திருப்பதியில கும்பிட்டாலும் அது சாமி. யாருக்குமே துரோகம் இல்லாம மனசார நினைச்சு வேணீங்கன்னா சத்தியமா சொல்றா அது நடக்கும். அது கடவுள் செய்யறாரா இல்ல இயற்கை பண்ணுதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அது எனக்கு நடந்திருக்கு. அதனால ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா நானுமே 2-3 கோயில் அவாய்ட் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி தான். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நிக்கிற நம்மள வந்து லூசுங்க பணக்காரங்க வருவாங்க, நேரத்துன்னு போய் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு செம்ம காண்டாயிடும். அதனாலதான் நான் திருப்பதியே வெறுத்தேன். திருப்பதிக்கு நான் போவேனே தவிர ஆனா உள்ள போய் சாமி பார்க்கணும்னு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணுவாங்க வான்னு சொல்லிட்டு. அதனால ஏனோ தானோன்னு போவேனே தவிர மனசு நிறைஞ்சு நான் போனதே கிடையாது இது வரைக்கும் திருப்பதி சாமி பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் ரீசெண்டா எங்க ஊர்லயே ஒன்று நடந்தது. திருவிழா வந்துச்சு. லைன்ல நின்றுட்டு இருக்கோம். பணம் இருக்கிறவங்க ரிச்சா இருப்பாங்களா அவங்கள மட்டும் கூப்பிட்டு போயிட்டு சாமி காமிக்கிறாங்க. பார்த்தோன்னே வெளியே வந்துட்டேன். லைன்ல தான் நின்றுட்டு இருந்தேன், வெளியே வந்துட்டேன். அந்த மாதிரி எந்த கோயில் எனக்கு என் கண்ணு முன்னாடி நடக்குதோ, மற்றவங்க சொல்றது கூட நான் கேட்க மாட்டேன். கண்ணு முன்னாடி நடக்குதோ இல்லை வீடியோவா பார்க்கறோம் அந்த கோயில் அப்படியே வெறுத்துடுவேன். போவேனே தவிர உள்ள போய் சாமி பார்க்கவே மாட்டேன். மனசார நம்ம சாமியை நினைச்சா போதுங்க. மற்றபடி நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் புரிஞ்சுக்கினாலே போதும். நம்மளாம் திருப்பதிக்கு போகிறதுனால தான் இவ்வளோ இலக்காரமாக பார்க்குறாங்க. நம்மளாம் போக வந்துட்டா பணம் வந்து எப்படி கொட்டும் அவங்களுக்கு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் சாமியாக பார்க்கல, சாமியவே ஒரு வியாபாரமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் உங்ககிட்ட நம்ம இப்படி இருக்கிறது தப்பே கிடையாது. ஒரே ஒரு கோயில் மட்டும் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். எந்த கோயில்னா புத்தூர் கோயில். நிறைய பேர் தெரியும். வளைகாப்புலாம் பண்ணுவாங்க, வளையல்லாம் போட்டு பண்ணாங்க. ஒருத்தவங்க வந்து சாமி கிட்ட இருக்கிற வந்து மாலை கேட்டாங்க. அந்த ஐயர் கொடுக்கவே இல்லை. நான் காசு வேணாலும் கொடுக்குறேங்க, இவ்வளோ வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அதுக்கு கூட அந்த ஐயர் வந்து வேணாம் நீங்கள் இப்போ 100 ரூபாய் தருவீங்க, நான் சாயங்காலம் என் குழந்தைங்களுக்கு இல்லை யாருக்கு எதுக்காவது வந்து நான் 500 ரூபாய் செலவு வைக்கணும், அதை நான் பட்டுட்டேன் அப்படின்ட்டு அப்படி சொன்னார். கடைசி வரைக்குமே கொடுக்கவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.